அது என்ன பில்லியா புஷியா அவங்கெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம். இது நான் என்ன சொல்றது அது தெரியாது. பில்லியா புஷியோ சொல்றாங்களே, ஆமா அவங்க பார்த்துப்பாங்க. சரி, he has got right. நான் எப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த அன்னைக்கு சகோதரி கனிமொழி அலறியது முறையில்லைங்கிற உங்க பயத்தை காட்டுது. அதனால காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னி வரைக்கும் என்ன நினைச்சாங்க, we are unbeatable, we cannot be prevented. அந்த நிலை மாறி போச்சு. அதனால அவர் தாவேகாவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியா போனோன்னு முடிவெடுத்தா அது சரி, இல்ல கூட்டணி வைக்கணும் முடிவெடுத்தா அதுவும் சரி, அது அவரோட விருப்பம். அதுல நான் கருத்து சொல்றதுக்கு தயார் இல்லை. இட் இஸ் ஹிஸ் ரைட். என் படமே இல்ல, அப்ப என்ன ஏத்துக்கலையா? பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். அனாவசியமா நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறைகளை பற்றி புரிஞ்சுக்காம, ஏன்னா தான் இறுதி மூச்சு விடுறவரை மகனை தலைவராக்காத தலைவரை பார்க்கிற தமிழ்நாடு. ஆனா உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன், 1984 வெறும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி, 89 தன்னுடைய ரத யாத்திரையின் மூலமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக வலிமையான ஒரு கட்சியாக ஆக்கியவர் யாரு? அத்வானிஜி அவர்கள். ஆனா 89 நாடு முழுக்க யாத்திரை மேற்கொண்டு கட்சியை ஒரு பெரிய பேன் இந்தியா பார்ட்டி ஆக்கினவர். 90 ஏன் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியை கொண்டீங்க அப்படின்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சியில அது எங்க ஆர்கனைசேஷனல் அப்ரோச். அதனால நான் சொல்றேன், இப்ப அண்ணாமலைஜி வெளில போயிட்டார, முந்தானா கூட இதுல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதுல கலந்துட்டார், திருப்பூர்ல கலந்துட்டார். அதனால நான் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூட தலைவராக இருந்ததில்லை. இப்ப அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு போனதுனால 3 மாசம் மாநில அமைப்பாளராக இருந்தேன். அதனால இதுல இப்ப ராஜா இல்லையா, 35 வருஷமா நான் நிர்வாகியா இருக்கேன். அதனால இதெல்லாம் பிஜேபி ஒர்க்கர்ஸ்க்கு மத்தியிலே ஏதாவது உளி கொடுக்கலாமா, அப்படி யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.